எனக்கு டோர் டெலிவரின்னு தான் சொன்னாங்க. வாசல்ல ஒருத்தவங்க நின்னுட்டு தேங்க்யூன்னு சொல்லி கையில வாங்கும்போது கீழே வச்சிட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல எப்பயும் போல பார்வதி எப்படி எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க, அதுக்கு ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சு இருப்பாங்களோ அந்த மாதிரி இப்போ டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற ஹவுஸ்மேட்டுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வேலை செஞ்சு கொடுக்கணும், ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிக் பாஸோட ரூலு. ஸோ அந்த வகையில் கனியோட ட்ரெஸ்லாம் துவைச்சு கொண்டு வந்து பார்வதி கொடுக்க வந்திருக்கிறாங்க. அதை கையில் கொடுக்காம கீழே வச்சுட்டு அவங்க பாட்டு திரும்பி போகிறாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு டோர் டெலிவரி கொடுக்கும்போது தான் எனக்கு ஆர்டர், நான் கையில் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு திரும்பி போகிறாங்க. இவங்க அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து கையில் கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா? ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து உங்களோட பர்சனல் ட்ரெஸ்ஸு, நான் பர்சனல் ட்ரெஸ்லாம் கையில் தொட மாட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கொண்டு வந்து கையில் கொடுத்தா எங்கள் ரெஸ்பெக்ட் குறைஞ்சி போயிருமா. ஸோ எங்கள் ஈகோ டச் ஆகுது. ஸோ அதனால் கொண்டு வந்து நான் கீழே வச்சுட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் பர்சனல் ட்ரெஸ் தொட மாட்டேன்னு சொல்கிறலாம். ஏன்னா அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்து கையில் கொடுக்கும்போது தான் எங்கள் பிரச்சனை. அங்கேருந்து எடுத்து வரலாம் பிரச்சனை இல்லை, கையில் கொடுக்க பிரச்சனை கீழே வச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும், எப்படி கம்பெனி நிறையா வார்த்தை வர்றாரோ அதே மாதிரி பார்வதி யாரையும் சுத்தமாக ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்தையும் திமிராக தான் பேசுவாங்க. ஏங்கிறது, ஓய்ங்கிறது, போடாங்கிறது, என்ன ஓ சி அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து மேலிடம், நான் வந்து அப்பர் ஹேண்டில், நீங்கள் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே ஒரு திமிர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கேயும் சொல்கிறாங்க. கனியை லேசில் விடுற மாதிரி இல்லை. என்ன வேண்டிலாம் இருக்கிற நீ என்ன சாரி கேட்பா, நான் உன்னை விடவே மாட்டேன், என்ன சாரி கேட்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க, எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார் என்னதான் சொன்னாலும் இது வரைக்கும் பார்வை தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு சாரி கேட்டதும் கிடையாது, செஞ்ச தப்புக்கு ரிக்ரெட் பண்ணதும் கிடையாது. தப்பு பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சாலும் யாருக்கு தெரிஞ்சாலும் நான் பண்ணது தான், யாராலும் மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நிற்கிறாங்க. பட் கனி விடவே இல்லை. அவள் பண்ண தப்பு பண்ண அவ்வளோ தைரியம் பேசிட்டு இருக்கும்போது நான்லாம் வந்து இறங்கி பண்ண எனக்கு அவசியம் கிடையாது, நான் வந்து போராட்டம் பண்ணுறேன், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், சாரி கேட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. கூடவே இவங்களும் காமெடி பண்ணுறாங்க மாதிரி இல்லை கலாய்க்கிற மாதிரி, நானும் உட்காரேன், என்ன பண்ணிட்டு நானும் உட்காந்துக்கிறேன், நானும் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு நானும் பண்ணுறேன்ட்டு கூட போய் உட்காடுறாங்க. இவங்க கொஞ்சம் கூட அந்த ரிக்ரெட்டுங்கிறதோ ஒரு செல்ஃப் அனலைஸுங்கிறது கிடையவே கிடையாது பார்வதிக்கு.